friends, welcome to our channel. Today video la இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான நெக் டிசைன் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் பால் செயின், அப்புறம் ஸ்டோன் செயின், அப்புறம் ஒயிட் கலர்ல 4 mm பால் இவ்வளோ எடுத்துருக்கேன். இப்போ இந்த டிசைன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வாங்க இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி எப்படி ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நெக் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்டோன் செயின் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. க்ளூ ஒன்ஸ் ட்ரை ஆனதும் நார்மல் நீடில் வச்சு சைட் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ 2 லைன் ஸ்டோன் செயின் அப்ளை பண்ணிட்டோம். அப்புறம் பால் செயின் இந்த மாதிரி 5 லைன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேம் மெத்தடில் க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. சேம் இதே டிசைனை சுகர் பீட்ஸ் வச்சு கூட செய்யலாம். பால் செயினுக்கு பதிலாக சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ க்ளூ அப்ளை பண்ணி பால் செயின் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி இப்போ எல்லா பால் செயினும் ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. நான் பென் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் பென் யூஸ் பண்ணாதீங்க. மார்க்கர் இல்லை பென்சில் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். அசாட் நீடில் இந்த பீட்ஸ் இதுக்குள்ளே போகிறது மாதிரி எந்த நீடில் செட் ஆகுமோ அந்த நீடில் இழுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டுக்குள்ளே எல்லா பீட்ஸும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு பீட்ஸாக எடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ஃபுல்லாக பீட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த பீட்ஸை சுற்றி திலகம் ஷேப்பில் வந்து பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பால் செயினையும் அந்த பீட்ஸை சுற்றி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணதும் அதில் எவ்வளோ பீட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மீதி எல்லா பால் செயினையும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஃபைனல் அவுட்லுக் இந்த மாதிரி தான் வந்திருக்குது. சேம் இதே பீட்ஸை சில்வர் பால் செயின் கூட யூஸ் பண்ணி இதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிசைனோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.